எவ்ரிவன், சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நாள்படி நைட்டே ஊற வச்சு மஞ்சள் பட்டாணி, 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்குனது, உப்பு போட்டு நான் தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அரைப்பிடி தேங்காய் பல், ஒரு பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு. ஒரு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் கடலெண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 2 வத்தல் மிளகா, ஒரு பிடி வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இடித்தது, 3 தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டு, வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற தண்ணியை மிக்ஸி ஜாரில் கலக்கி ஊற்றிக்கலாம். இது 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தலையை தூவி நீங்கள் இறக்கிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூட் ஆகிற இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.